வெற்றிக்கான சில சிந்தனைகள் பற்றி நாம் இப்போது ஆராய்வோம். இவை உங்கள் பயணத்திற்கு வழிகாட்டும். வெற்றிக்கான விதையை நாம் சிந்திக்கின்றோம், ஆனால் அதை விதைத்து பராமரிக்க மறந்துவிடுகின்றோம். வெற்றியை கண்டடைய நாம் பல முயற்சிகளை செய்ய வேண்டும். அதை நாம் பாதுகாக்க வேண்டும். வெற்றியடைய 3 தடைகள்: அலட்சியம், சோம்பல், கவனக்குறைவு. வெற்றிக்கான 3 சாவிகள்: ஊக்கம், உற்சாகம், திட எண்ணம். மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் வெற்றிக்கான வழி. மனம் களைச்செடிகள் இல்லாத வாய்க்கால் போலவும் சிந்தனை தெளிந்த நீரைப் போலவும் இருக்க வேண்டும். குறிக்கோளை அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் வெற்றி வசப்படும். சலிப்பான எண்ணம் வரக்கூடாது. தனது வலிமையின் மேல் சந்தேகம் வருவது வெற்றியை பின்னுக்கு தள்ளும். மனமும் எண்ணமும் வலிமை குன்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெற்றியடைவேன் என்பவன்தான் உற்சாகமாக இருப்பான். அடைவோமா என்பவன் தோற்றுவிடுவான். விரையே பலவீனமாக இருந்தால் விளைவது எப்படி இருக்கும்? வெற்றிக்கான நிலையை அடையும் வரை தினசரி பயிற்சியில் தொய்வு வரக்கூடாது. வெற்றிக்கான வாகன சக்கரத்தில் விவேகம் என்ற காற்று நிரம்பி இருக்க வேண்டும். ஒருமுறை அடைந்த வெற்றி அகந்தையை கொண்டு வந்து விடக்கூடாது. அகந்தை வெற்றியை பறித்துவிடும். பணிவால் வெற்றி நீடித்திருக்கும். வெற்றிக்கான தன்னம்பிக்கையுடன் இறை நம்பிக்கையும் இணைந்திருக்க வேண்டும். தன்னம்பிக்கை குறையும் பொழுது இறை நம்பிக்கை அதை அதிகரித்துவிடும். வெற்றியடைய நல்வாழ்த்துக்கள்.